மூவி ரிவ்யூவர்ஸே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ப்ரொடியூசர் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நல்ல நல்ல கான்டென்ட் கொடுக்க சொல்றதோ இல்ல படம் நல்லா இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்றதோ இல்ல படம் நல்லா இல்லைன்னு எதுக்கு கார்ப்பரேட் கிரிமினல் வெளில வராருன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு தெரியல, சும்மா டவுட் கேக்குறேன். ஸோ கண்டிப்பாக தெரியும், நம்ம ஆடியன்ஸுக்கே தெரியும் இந்த விஷயம் டெஃபினட்டாக இருக்குது. இப்போ ஒரு ரிவ்யூவர் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்காரு, அவருக்கு பின்னால் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவர் ரிவ்யூ பண்ணுறதுனால ஒரு லீடு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஒரு ஒரு மீடியம் ஸ்கேலில் படம் பண்ணுறவங்க, ஒரு சின்ன படம் பண்ணுறவங்களே வந்து அவங்கள ரீச் அவுட் பண்ணி எங்கள் படத்தையும் ரிவ்யூ பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ நடக்குது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம சொல்லி தான் தெரியணும் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். டெஃபினட்டாக அந்த விஷயம் நடக்குது. ஸோ அப்படி பண்ணுறவங்க வந்து உன் படத்தை நான் ரிவ்யூ பண்ணனாக்கா எக்ஸ் அமௌண்ட், உன் படத்தை ரிவ்யூ பண்ணுறப்போ நல்லா சொல்லணும்னாக்கா X+5 அமௌண்ட் அப்படின்னு நடக்குது. அது ஒன்றுமே பண்ண முடியல, அது போயிட்டு இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் அந்தந்த சேனலில் ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அது ஒரு மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்க போகுது. அது புகழும் பவரும் வந்துருச்சுன்னா அது மிஸ்யூஸ் பண்றது தானே. எல்லா ஃபீல்ட்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்கேயும். ஆமா இல்ல நம்ம எவ்வளவு செலிபிரிட்டி ஸ்பான்பர் விக்கிறதெல்லாம் பாத்திருக்கோம், விஸ்கி ஆட் கொடுக்கறது பாத்திருக்கோம், கொக்கோ கோலா நல்லது இல்லைன்னு தெரிஞ்சும் ஹீரோஸ் எல்லாம் ஆட் பண்றதும் பாத்திருக்கோம். ஆமா. ஸோ அவங்களா வந்து அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடை போட்டுக்கணும். நான் வந்து ஜென்யூனா இருப்பேன், என் ஃபாலோவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து கரெக்டாக தான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்கவுங்களா கட்டுப்பாடு போட்டுக்கிட்டா மட்டும்தான் அவங்க. இல்லைன்னா வந்து டெஃபினட்டா இது ஒண்ணுமே பண்ண முடியாது.